இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறோம். ஒரு பூனை கதை தான் சொல்ல போகிறோம், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா வீட்டில் பூனை வளர்த்திட்டு இருந்தாங்களாம்மா. ரொம்ப ஆசையாக பாசமாக பார்த்து தான் பெத்த பிள்ளையாட்டவே அளவுக்கு பார்த்துட்டு இருந்தாங்களாம்மா. அப்படியே அந்த கொஞ்ச நாள் போக பூனை கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பெருசானதும் பூனைக்கு ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சு. கெட்ட பழக்கம் வந்து என்ன பண்ணிருந்தேன், எல்லா வீட்லேயும் போய் பால் மீன் என்ன வச்சுருக்காங்களோ அதெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாமா. இந்த வீட்டில் நல்லா தான் பார்த்துக்குறாங்க, ஆனால் இருந்தாலும் அதுக்கு அந்த ஒரு கெட்ட பழக்கம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கு, இந்த வீட்டில் வளர்த்துறவங்க தெரிஞ்சு போச்சு. பூனைகிட்ட சொல்லியிருக்காங்க, பூனை இப்படி பண்ணாத, நீ பண்ணுறது தப்பு, கெட்ட பழக்கம், திருத்திக்கோ இல்லாட்டி மாறிடு அப்படின்னு சொன்னாங்களாமா. அந்த பூனை மனசில் இவங்க திட்டுனது கோவம் வந்து அது மறுபடியும் அந்த தப்பை அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிச்சாமா. போய் எல்லாரும் வீட்லேயும் திருடுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த எல்லா வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா, உங்கள் பூனை வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்ருக்குது, திருடிட்டு இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு பொருள் வைக்க முடியல, நிம்மதியே இருக்க முடியல அப்படின்னு. அதுக்கு அந்த பூனை சொல்லிச்சாமா, என் மேலே தப்பு இல்லை, இவங்க மேலே தான் தப்பு, இவங்களால தான் நான் திருடி பழகினேன் அப்படின்னு சொல்லிச்சாமா. அப்போ இந்த பூனையை வளர்த்துறவங்க சொன்னாங்களாமா, நாங்கள் வளர்த்த பூனைக்கு நாங்கள் கெட்ட பழக்கம் சொல்லிக் கொடுப்போம், இல்லை நாங்கள் சொல்லிக் கொடுக்கல நம்புங்க அப்படி. அதுக்கு ஊர்க்காரங்கெல்லாம் சொன்னாங்களாமா, நீங்கள் வளர்த்துற பூனை தானே, அப்போது நாங்கள் எப்படி நம்ப முடியும், அது சொல்கிறது தான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லிட்டாங்களாமா. அதுக்கு அந்த பூனையை வளர்த்துறவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, இப்போது நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் காலமே இல்லை, தப்பு பண்ணுறவங்களுக்கும் பொய் சொல்கிறவங்களுக்கும் திருடுறவங்களுக்கும் தான் காலம் இருக்குது. இதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. டாடா பாய், see you.